அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் இஸ்மாயில். இப்போ சென்னையில தான் எங்க பார்த்தாலும் பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறிவு அது இதுன்னு சிஎம் ஊட்டு தெருவுலயே கிரண்டு போடி சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தோம். ஆனா பாண்டிச்சேரிலையும் எப்படி இருக்குங்க? எப்போ பார்த்தாலும் கிரண்டு எடுக்கிறாங்க. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. அன்னைக்கு பாருங்க ஒரு நைட் ஃபுல்லா கிரண்டே இல்லை ஆக்சுவலா. காலையில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. நைட்டு ஃபுல்லா தூங்காம குழந்தைகள் அவதிப்பட்டுட்டு எப்படி ஸ்கூல் போக முடியும்? ஆக்சுவலா ஸ்கூல் லீவ் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசினாரு. அவருக்கு சொல்லிட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ இப்போ பவர் கட் ஆகுதுனால என்ன செய்றாங்கன்னா, வீட்ல வெளிய படுத்துறாங்க. கவுத்து கட்டில்ல காத்துக்காக வெளிய படுத்துறாங்க. இது வெயில் நேரத்தில பூச்சிப்பொட்டுலாம் வெளிய வரும். ஆக்சுவலா ஒரு பாம்பு கிம்பு வந்துச்சு, ஏதாச்சும் போட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாரி நிலைமை ஆயிடும். பவர் கட் பண்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு அறிவிச்சுட்டா அப்படிதான் எல்லாம் செய்வாங்க. 2 போயிடும், 10 மணிக்கு போயிடும், 5 மணிக்கு வரும் அப்படிம்பாங்க. மக்கள் பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. அடக்கிட்டா எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு அடக்குறாங்க. அதனால ஏசில உள்ளவங்க ஏசில படுத்துருவாங்க ஜாலியா. அவங்களுக்கு பழகிடும். ஏசி இல்லாதவங்க ரொம்ப அவதிப்படுறாங்களாம். ஓகேவா? அப்ப ஒண்ணுமே நடுத்தரமான குடிசையில இருக்கிறவங்க, மெழுகுத்திரியில வாழக்கூடியவங்க, இப்பலாம் செல்லு வந்துச்சு. டக்குனு போய் செல் அடிச்சுடுறாங்க. செல்லு கூட இல்லாதவங்க மெழுகுபத்தி கூட ஏத்த காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அவதிப்படுவாங்க. ஒ ஒரு ஒரு வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூலரு, ஏசிலாம் இல்லாத வீடுலாம் இருக்கு. அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அ பவர் கட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன பிரச்சனைன்னு சிலர் சொல்லிடுறாங்க. இங்க பிரச்சனையா இருக்கு. அத சால்வ் பண்ண அதனால தான் உங்களுக்கு கரண்ட் கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நியாயம் தான். கண்டிப்பா சீக்கிரமா தமிழ்நாடு மாரி இல்லாம நம்ம பாண்டிச்சேரி சூப்பரா இருக்கணும். சிஎம் சார் அவர்களே நான் வேண்டி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா அந்த கிரண்டு பிரச்சனை இல்லாம சூப்பரா சரி பண்ணீங்கன்னா, எல்லா நடுத்தர மக்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா ஊருக்கு போறவங்க இருக்காங்க. காலைல தூங்கிட்டு காலைல போகணும்பாங்க. ஆக்சுவலா அவங்களாம் கிரண்டுலாம் தூங்கவே முடியாது. தூங்காம போயிட்டு வண்டி ஓட்டிட்டு போவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. இந்த கிரண்டு அடக்குறதுனால மக்களுக்கு பெரிய அவதி இருக்கு. இப்போ ஊர விட்டெல்லாம் இருக்கிறவங்கலாம் ஏசி மாரி இருந்துருவாங்க. சீட்டு போட்டு விட்டவங்கலாம் கொஞ்சம் பரவாயில்ல. சீட்டே போட மாடி உள்ள இருக்கும். உள்ள இருக்க முடியாதுங்க. பாவங்க. அவங்கலாம் அன்னாடு என்னத்த பெரிய ஊரா இருந்தாலும் அன்னாடு வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால மெயினா பவர் கட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா திடீர்னு கட் பண்ணாதீங்க. அது அது சீக்கிரமா அதுக்கு முடிவு எடுத்துருங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ. கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.